ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லட்டுமா? மாதவிடாய் நேரத்துல அதிகமா வயிறு வலிக்குதுன்னு சொல்றவங்க, முடி நிறைய கொட்டுதுன்னு சொல்றவங்க, இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருப்பு உளுந்து 100 கிராம், பாசி பயிறு 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், உலர் திராட்சை 50 கிராம், நாட்டு சர்க்கரை உங்க இனிப்புக்கு ஏற்ப 50 இல்லைன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. மேற்கடலை 100 கிராம், கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள்ளு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் 100 கிராம், ஏலக்காய் பீஸ் ஒரு 4 லஞ்சி. அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்த ஃபர்ஸ்ட் வானல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். வாசனை வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல கருப்பு உளுந்து வறுத்ததை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வறுபட்டுருச்சு, வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்தது பாசிப்பயிறு. பாசிப்பயிரையும் அதே மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டா செவக்கிற மாதிரி வறுத்தாலே போதும். பாசிப்பயிறு வறுபட்டுருச்சு, அடுத்தது பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேர்க்கடலை. வேர்க்கடலை நல்லா வறுக்கணும். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு சாப்பிட்ற பாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதை வேற பிளேட்ல மாத்திக்கலாம். அடுத்தது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு அந்த மாதிரி லேசா வறுத்தா போதும். கொஞ்சம் செவந்து வர மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல வறுத்தாலே போதும். செவந்து வந்துருச்சு, மற்ற பிளேட்ல மாத்திட்டு நெக்ஸ்ட் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே வெள்ளை எள்ளையும் பொட்டுக்கடலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது அடுப்பு ஆன் பண்ணிட்டு வறுத்தீங்கன்னா செவந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி வறுக்கக்கூடாது. பொட்டுக்கடலையும் இது கூடயே சேர்த்து போட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஹீட்லயே வறுபட்டும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு, அடுத்து வேர்க்கடலை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. அது பவுடர் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் தனியா மிக்ஸி ஜார்ல நாட்டு சக்கரை, காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பவுடர் மாதிரி அரைக்க கூடாது, கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிட்டு பேரிச்சம்பழம், நாட்டு சக்கரை, திராட்சை எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட கலந்து நெய் சூடு பண்ணி அதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க, நம்ம லட்டு தயாராயிடுச்சு. பொதுவாகவே நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலே புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கும். ஸோ இதுல நம்ம புரோட்டீன், அயன் எல்லாமே சேர்த்திருக்கோம். நட்ஸும் லைன் டேட்ஸும் சாப்பிட கஷ்டப்படுற உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ செஞ்சு வச்சுட்டு டெய்லி 2 லட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. மாதவிடாய் ப்ராப்ளம், கை கால் வலி, முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே சரியாகிரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much. டாடா, பை.